அஸ்மத் குரு பரம்பரைபியோ நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்னைக்கு மினி பேட்சில் நம்ம பார்க்க போகிறது விஸ்வரூப சேவை. விஸ்வரூப சேவை அப்படின்றது என்னென்னா, கோவில்களில் முதல்ல சேவிக்கக்கூடிய சேவை இந்த விஸ்வரூப சேவைன்றது. இதுக்கு என்ன ஏற்றம் அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக கார்த்தால ஆரம்பித்து சாயங்காலம், அதாவது ராத்திரி வரைக்கும் இருக்கக்கூடிய சேவைகளில் நிறைய சேவைகள்லாம் இருக்குது. நம்ம பல திவ்ய தேசங்களில் ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலும் ஒவ்வொரு விதமான சேவைகள்லாம் நிறைய சேவிச்சிருக்கோம். இருந்தாலும் இந்த விஸ்வரூப சேவைக்குன்னு ஒரு ஏற்றம் உண்டு. எல்லா சேவையையும் விட இந்த விஸ்வரூப சேவைக்குன்னு ஒரு ஏற்றம் உண்டு. அது என்ன ஏற்றம் அப்படின்னா, முதல் நாள் ராத்திரி சயனம் அப்படின்னு ஒன்று பண்ணுவாள். அந்த சயனம் முடிஞ்சு கோயில் சாத்திடுவாள். அந்த சயனத்தில் என்ன பண்ணுவான்னா, பெருமாளை ஒரு தொட்டியில் படுக்க வச்சுருவாள். சில க்ஷேத்திரங்களில் பெருமாள் தாயார் சேர்த்து வச்சு தொட்டில் படுக்க வைப்பாள். படுக்க வச்சு சயன சேவைன்றது, சயனா படுக்க வைக்கிறது, பெருமாள் தூங்குறதுக்காக அப்படின்னு அர்த்தம். வச்சுட்டு கார்த்தால இந்த விஸ்வரூப சேவைன்னு பண்ணுவாள். கார்த்தால கோயில் திறந்து பட்டாச்சாரி உள்ளே போய் விளக்கேற்றிட்டு விஸ்வரூப சேவைன்னு ஒரு சேவை பண்ணி அந்த திரை திறந்து முதல் சேவை, அந்த சேவைக்கு ஆரத்தியோடு நம்ம சேவிக்கிறது. சில திவ்ய தேசங்களில் பார்த்தோம்னா பசுமாடு, குதிரை, யானை அப்படின்னு பலவிதமான ஜந்துக்களோடு சேர்ந்து இந்த சேவை நடக்கும். அதில் முக்கியமானது பசு. அந்த பசு திரும்பி நிற்கும். பின்புறமாக இருக்கக்கூடியதுக்கு லக்ஷ்மி வாசம்னு பேர். அந்த லக்ஷ்மி வசிக்கக்கூடிய இடம். இப்படி பலவிதமான யானை, குதிரை, பசு எல்லாத்தோடு சேர்ந்து இந்த விஸ்வரூப சேவைன்னு பண்ணுவாள். இல்லை குறைஞ்சபட்சம் இந்த பசு மாடாவது வச்சுட்டுருப்பாள். இந்த சேவையில் என்ன விசேஷம் அப்படின்னா, ராத்திரி பூராவும் பெருமாள் தாயாரோட ஆலிங்கனமாக இருக்கக்கூடிய விசேஷம். எதில் என்ன விசேஷம் அப்படின்னா, நாம் சாதாரணமாக பெருமாள் இடத்துல போய் நின்னோம்னா, அடியேன் எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னா நம்மளுடைய கணக்கை பார்ப்பான். பார்த்தான்னா நம்ம பண்ணக்கூடிய புண்ணியங்கள் சிறிதாக இருக்கும், பண்ணக்கூடிய பாவங்கள் பெருசாக இருக்கும். நமக்கே தெரியாமல் பண்ணக்கூடிய பாவங்கள் கூட நிறைய இருக்கும். இந்த கணக்கை பார்த்தான்னா நமக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ண மாட்டான் இல்லையா? ஆனால் இந்த தாயாரோடு சேர்ந்து இருக்கிறதுனால பெருமாளுக்கு என்ன ஏற்படுறது அப்படின்னா, இந்த தயை குணம். தாயாருக்கு தயாதேவின்னு பேர். இந்த தயை குணத்தோடு இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அந்த நேரத்திலே அப்போது தாயாரோட ஆலிங்கனமாக இருந்து அப்போ தான் எழுந்திருக்கிற சமயம். அப்போ பெருமாள் இடத்துல தயை மட்டும்தான் பரிபூர்ணமாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் அந்த சேவையை நம்ம சேவித்தோம்னா நமக்கு அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்றது இந்த சேவையினோட விசேஷம். அப்போது குளிர்ச்சியாக இருக்கிறான் பெருமாள், நமக்கும் குளிர்ச்சியான வரங்களை கொடுப்பான் அப்படின்றது, நாம் வேண்டியதெல்லாம் கொடுப்பான்றது இந்த சேவையினோட ஒரு விசேஷம். அதனால் நம்ம அகங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் எம்பெருமானுக்கு நடக்கக்கூடிய இந்த விஸ்வரூப சேவை அப்படின்ற விசேஷ சேவையை அனைவரும் தரிசித்து இன்புற வேண்டும் என்று விடைபெறுகிறேன். ஸ்ரீமன் நாராயணா.